Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் ஒரு முத்திரை, அந்த முத்திரையோடு சேர்த்து ஒரு மூச்சுக்களை நாடி நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி, இந்த இரண்டையும் சேர்த்து செய்யும் பொழுது இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை சாந்தி துர்கா முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரையினுடைய பலன்கள் அளவிடற்கரியது. வாழ்க்கையில் நம்ம முதல்ல நிதானத்தோடு செயல்படணும். அந்த நிதானத்தை கொடுக்கக்கூடியது, முகப்பொலிவை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனோடு இருக்கிறாங்க. மாணவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், தொழிலதிபர்கள் எல்லோருக்குமே மன அழுத்தம், மன இறுக்கம். இது அகத்தில் அந்த இன்பம் அமைதி இல்லாத காரணத்தினால முகப்பொலிவு இல்லை. அந்த முகப்பொலிவை கொடுக்கக்கூடியது. அப்போ அகத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும். நிதானத்தோடு செயல்படலாம், முகப்பொலிவோடு செயல்படலாம். நாம் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவாக இருக்கும். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவாக இருக்கும். கரெக்ட் டெசிஷன்னு சொல்கிற மாதிரி அது சரியாக இருக்கும். மன அமைதியையும் கொடுக்கக்கூடியது. அப்போ இவ்வளவுமே இந்த முதிரையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றன. அப்போ இன்றைக்கு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு என்ன தேவை? நிதானம் தேவை. நிதானம் தவறியதுனால நம்ம நிறையா ஊடகங்களில் செய்தி பார்க்குறோம். மாணவர்களுடைய அந்த கோபத்தினால், அதிக முன்கோபத்தினால் ஒரு சில மாணவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுறாங்க. அப்போ அதையெல்லாம் தவிர்த்து நிதானத்தை கொடுக்கக்கூடியது, முகப்பொலிவை கொடுக்கக்கூடியது, அகத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை, டிப்ரெஷன், டென்ஷனை நீக்கக்கூடியது. இந்த பிரபஞ்ச சக்தின்னு இருக்கு பாருங்கள். பிரபஞ்ச சக்தியை இந்த முதிரையின் மூலமாக நாம் ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றாக உள்வாங்கிக் கொள்ளலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய 5 வித சக்திகளும் அந்த முதிரையின் மூலமாகவும் பிராணனின் மூலமாகவும் நமது உடல் முழுக்க நன்றாக செயல்படும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ நம்ம சுகாசனத்தில் சாந்தி துர்கா முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலைவலி தசைகள், தோள்பட்டை வலி தசைகள், வலதுகை இடதுகை வலி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதயத்தினுடைய வலி தசைகள், வயிற்று வலி தசைகள், வலதுகால் இடதுகால் வலி தசைகள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல சின்முத்திரை பண்ணுறாங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி. இப்போ மற்ற 3 விரலை லேசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே 2 சின்முத்திரையும் இணைத்துக்கோங்க. மீதி 3 விரல் நுனியையும் இணைச்சிக்கோங்க. பொறுமையாக கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. கை அப்படியே டவுன் பண்ணுங்க. அந்த சின்முத்திரை எப்படி அணைச்சிருக்காங்கன்னு தெரியும். கை அப்படி டவுன் பண்ணிக்கோங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இந்த முதிரையின் மூலமாக நமது அகத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் நீக்கப்படுகின்றது. முகப்பொலிவு கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இதே முத்திரை பண்ணி காமிக்கிறாங்க. முதல்ல சின்முத்திரை பண்ணுறாங்க. அப்படியே அந்த சின்முத்திரையை இணைச்சிக்கோங்க. மீதி 3 விரலை லைட்டாக கேப் விட்டுட்டு அந்த நுனியை அப்படியே சேர்த்துக்கோங்க. மற்ற 3 விரல் நுனியை சேர்த்துக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லா விரல் நுனியிலேயே ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள்.
காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை. சீத்தளி அப்படிங்கிற ஒரு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க. வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூக்கொழிய மூச்சு வழிய விடுங்க. மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்க்கிடணும். 10 முதல் 20 முறை பண்ணிக்கலாம். இப்போ வெயில் காலம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதம பிராணாயாமம் அப்படிங்கிற பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கையும் விலா எலும்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விடுங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஒன் மோர் டைம். முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க, மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் பயிற்சி சாந்தி துர்கா முத்திரை பண்ண போகிறாங்க. முதல்ல சின்முத்திரை பண்ணிக்கோங்க, அதை அப்படியே இணைச்சிக்கோங்க. மீதி விரல் அப்படியே ஒரு கேப் விட்டுட்டு அந்தந்த நுனியை இணைச்சிக்கோங்க. நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் நுனியை இணைச்சிக்கோங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீத்தளி பயிற்சி, பிராணாயாம பயிற்சி. 2 கை சின்முத்திரை. வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியாக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்க்கிடணும். 10 முறை 15 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதம பிராணாயாமம் பண்ண போகிறாங்க. 2 கை விலா எலும்பு பக்கத்தில் 5 விரல் இப்படி வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஒன் மோர் டைம். மூச்சை வெளியே விடுங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஒன் மோர் டைம். மூச்சை வெளியே விடுங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சாந்தி துர்கா முத்திரை. முதல்ல சின்முத்திரை, அதை அப்படியே இணைச்சிக்கோங்க. மீதி விரல் அப்படியே 1 இன்ச்சு கேப் வச்சுட்டு அந்த நுனியை அப்படியே இணைச்சிக்கோங்க. நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் நுனி இணைச்சிக்கோங்க. கை அப்படி லைட்டாக டவுன் பண்ணுங்கள்.
கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீத்தளி பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கை சின்முத்திரை. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அதம பிராணாயாமம். 2 கையும் விலாயிலும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்க. ஒன் மோர் டைம். முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முதல் 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நேயர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சி சிறியவர் பெரியவர்கள் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் உகந்த பயிற்சி. முகப்பொலிவு கிடைக்கும். பிரபஞ்ச சக்தியை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளலாம். அமைதி கிடைக்கும். நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன் சரியாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.